புருஷருக்கும் ஸ்திரீக்கும் உள்ள சம்பந்தத்தை குறித்து பேசுகிறார். ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி. இருவருமே ஒன்றாக படைக்கப்பட்டார்கள். மனைவி வந்து காலில் இருந்து படைக்கப்படலை இல்லையா, காலில் இருந்து படைக்கப்படலை, நைட்டாக சைட்லேருந்து விழாவிலேருந்து படைச்சிருக்காரு, ஏற்ற துணையாக படைத்திருக்கிறாரு. ஆக கர்த்தரே வந்து முதலாவது திருமணத்தை நடத்தியிருக்கிறார் இல்லையா. காட் ஆர்டைன்ட். அதாவது ஆண்டவர் படைத்த முதலாவது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மேரேஜ். அதனால தான் நிறைய இடங்கள்ல வந்து இந்த பழைய ஏற்பாட்டை வந்து நீங்கள் கதையாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அர்த்தமே அதுதான். புரியுதா? அப்போ அதை வந்து உடைச்சிட்டா என்ன ஆச்சு, மேரேஜை பற்றி கவலை இல்லை. என்ன, காட் கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஸ்டீவ் அப்படின்னு போட்டுடலாம். ஆதாமையும் ஏவாளையும் படைத்தாலும் இல்லை, ஆதாமையும் இன்னொரு என்ன, ஆதாமையும் ஆடம் அண்ட் ஸ்டீவ் இல்லைன்னா மேடம் அண்ட் ஈவ், மேடம் அண்ட் ஈவ், மேடம் அண்ட் ஈவ் அப்படின்னு. நீங்கள் கவனிச்சிங்களா எங்கே உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி வர்றவங்க? அதுக்கு அடுத்தது என்ன, இருவரும் வந்து ஆண்டவரில் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் இருந்தாலும் தேவர் யுனைடெட் டுகெதர். இருந்தால் இருக்கலாம், போனால் போகலாம், ஏதோ இந்த இயற்கையாக சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, ஐ லைக் ஹர் அண்ட் ஷீ லைக்ஸ் மீ, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம்னா இருப்போம், இல்லைன்னா விடுவோம். எங்கே உடையுதுன்னு பாருங்கள் க்ரியேஷன்லே. இதனோட அடுத்தது என்னென்னா, நீங்கள் எதுக்கு அந்த இமேஜின் சொன்னீங்க? எதுக்காக இமேஜில், காட்ஸ் இமேஜில் படைக்கப்பட்டார்னு சொல்கிறீங்க? மற்ற சிருஷ்டிப்புக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற சிருஷ்டிப்புகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷன் மட்டும்தான் வந்து தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டார். எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். ஆமாம், ஆளுகை, அதாவது மற்ற எல்லாத்துக்கும் மேலாக ஆளுகையை கொடுத்தார். ஏன்னா இதுக்கு அதாவது மற்ற எந்த சிருஷ்டிப்பும் இந்த மனுஷனுக்காக, அதாவது கர்த்தருடைய மகிமைக்காகவும் அந்த மகிமையை கொண்டு வரக்கூடிய மனுஷனுக்காகவும் அவனுடைய ஆளுகைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்கும்போது ஆதாமுக்கு எவ்வளோ ஞானம் கொடுத்தாரு, ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சார், அவ்வளோ பேர் வச்சிருப்பாரு. இந்த ஞானம்லாம் அவருடைய சாயலாக அவர் படைக்க போய் தான் அந்த ஞானம். பிள்ளைங்கள்ட்ட 10 அனிமலோட பேரை சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கொஸ்டின் ஜிகேயே தான் இல்லை, 10 அனிமலோட பேரை சொல்லு அப்படின்னா அவன் படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் அவன் பெயர் கொடுத்தானா. அதெல்லாம் கதைங்க, அதெல்லாம் விடுங்க. என்ன வேற என்ன இருக்குது? இதுக்கெல்லாம் மேல தேவனோடு கூட உறவு இருக்கு. அந்த ஐக்கியம், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், குடும்ப உறவு, ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு, அதாவது தேவனோடு உள்ள உறவும் ஒருவரோடு உள்ள ஒரு உறவும் தன்னோட உறவு வைக்கிறதுக்காக தான் தமது சாயலாக படைத்தார். அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ ஆத்மாவை ஊற்றினார். அவன் ஜீவ ஆத்மா லிவிங் பீயிங் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லிவிங் பீயிங் தான் தவிர அது ஒரு பீயிங், இது ஒரு பீயிங், அது ஒரு பொருள், இது ஒரு பொருள், அப்படி கிடையாது. என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன அப்படி இருந்துச்சுன்னா ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டு நீ இந்த இலையெல்லாம் சாப்பிடலாம், இந்த இலையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர். God didn't give any animal that what to eat, what not to eat. யாருக்கு கொடுத்தாரு? யோசித்து செய்யக்கூடிய இந்த மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. நீ இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆடு மாடுக்குமே இயற்கையாகவே சில காரியங்களை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், அதுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் படைக்கும் போது பாய்சன் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தார்ன்ஸ் அண்ட் திசில்ஸ் என்னங்க, பாவத்துக்கு அப்புறம் தான் அந்த கல்லும் முள்ளும் கருக்கும் குறுக்கும் கொடுக்க கிடைச்சது எல்லாமே. என்ன சொன்னீங்க? ஆமாம், முள்ளும் குறுக்கும் நெடுக்கமாக வந்தது. மனிதன் வந்து பேசக்கூடியது வேற யாருக்குமே இந்த ஸோ அந்த தன்மை, God is a God who speaks and he created man, he could also speak, so that's why word is so powerful. அவருடைய வார்த்தை பவர்ஃபுல்லாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் இன்னைக்கு பவர்ஃபுல் தான். நம்மளுடைய வார்த்தை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவரை பில்டு பண்ணலாம், ஒருவரை வந்து தகர்க்கலாம், can destroy people. So our words are so powerful because God's words are powerful. அவருடைய வார்த்தை பவர், and we could speak because God could speak. நம்ம ஆண்டவர், அதாவது என்னன்னா யோசிக்கக்கூடிய, நிதானிக்கக்கூடிய ஒரு கிருபை யாருக்கு இருக்குன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று சொல்லுவாங்க ரொம்ப இதாக, ஏன்னா இந்த சிரிக்கக்கூடிய கிருபையை மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஒட்டகமும் சிரிக்கும் அப்படின்பாங்க. கவனிச்சிங்களா, ஒட்டகம் சிரிக்கும் அப்படின்பாங்க. அது பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கதையை வச்சுருக்குறாங்க. ஆண்டவருக்கு 100 பேர் இருக்குது, மனுஷனுக்கு 99 தான் தெரியும். அந்த 100வது பேர் அதுக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுதுதான் மனுஷனை பார்க்கும்போது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, சிரிக்குது அப்படின்னா. இது ஒரு கதை ஒன்று இருக்குது. நிறைய கதைங்க. சிருஷ்டிப்பில் வந்து அந்த கர்த்தருடைய சாயலாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டாவது நம்ம சொன்னோம், மனுஷனுக்கு வந்து இயற்கையாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கிருபையை தர்றாரு, ஐக்கியத்தை தர்றாரு.
இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்ல போனால் மனுஷனை ஆண்டவர் ஜாதி வாரியாக பிரித்து படைக்கவில்லை. 4 ஜாதியாக அல்லது அடுத்த ஜாதியாக தலையிலிருந்து பிறந்தவன் ஒருவன், இந்த பிரஜாபதி அதனுடைய தோலிலிருந்து பிறந்தவன், இடுப்பிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், காலுக்கு கீழே உள்ள தூசியிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு கிடையாது. இங்கே தான் அடிக்குது செம்மையாக நிறைய பேருக்கு. இந்தியாவில் வந்து நம்ம வந்து அநேகமாக நம்ம தேசத்தில் நாம் எல்லோரும் ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே தாயினுடைய பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள்னு சொன்னோன்னே புரிய மாட்டேங்குது. ஆக கிரியேஷனை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த ஜாதியை பற்றி பேசுகிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றாங்க. அடிப்படையே போகுது. ஜாதி இருக்குதில்ல பிரதர்னு எங்கே கொண்டு வருவாங்க? விழுந்து போன பின்பு உண்டானது தான். விழுகிறதுக்கு முன்பதாக அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து இந்த 4 விதமான மனுஷனை படைக்கல ஆண்டவர். ஒரே மனுஷனை படைச்சார். அந்த ஒரே மனுஷன் மூலம் தான் எல்லாம் நடந்தது. ஆபிரகாம்லேருந்து எடுக்கும்போது அப்படியே தான் ஆகிடும் இல்லையா, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும் எல்லாம் ஜாதி பின்னாடி, அதாவது 11வது அப்படியே இது இல்லைன்னா இது தெரியலன்னா அப்படி இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விழுந்து போன பிறகு உள்ளது தான் எனக்கு உள்ளது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை வச்சுங்க, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்லுவேன். விழுந்து போனதை ஒரு மீட்க தான் ஆண்டவர் வந்தார் அப்படி. வேற என்ன? சரி சிருஷ்டிப்பை பற்றி சொல்கிறோம், மனுஷனுடைய படைப்பை பற்றி சொல்கிறோம், வேற என்ன சொல்லணும்? பண்படுத்தணும் ஒர்க். அவனுக்கு ஒரு ஒர்க்கு. மனுஷன் வந்து சும்மா இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கு இல்லை, ரைட்? பாதுகாக்க. ஆனால் மனுஷன் வந்து வேலை செய்யணும், லேபர், பிரயாசப்படும். ஆமாம். அதாவது விழுந்து போவதற்கு முன்பதாக இந்த மேனுவல் லேபர் இஸ் நாட் த சின் ஆர் ஷேம். விழுந்து போன பின்னது தான் நான் ராஜாவாக இருக்கணும், நீ வந்து பிரஜையாக இருக்கணும், நான் உட்காந்து சாப்பிடுவேன், நீ வேலை செஞ்சு சாப்பிடணும். எப்போ வந்தது? விழுந்து போனதுக்கு பின்பதாக தான். முன்னாடி வந்து எல்லாம் ஒழுங்காக வந்து வேலை செய்யணும், பண்படுத்தணும், அதை வந்து சரிப்படுத்தணும். வேற என்னெல்லாம் இருந்தது? வேற என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. அவர் வந்து ஹீ இஸ் ரிசீவிங் த கமாண்ட்மெண்ட். ஒரு கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் அவனை படைக்கிறாரு. ஆமாம். வேற மனுஷனுடைய வீழ்ச்சி, மனுஷன் அதுக்கு முன்னாடி ஒரு ரோபோட்டா படைக்கல ஆண்டவர். யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரோபோவை படைக்கல இல்லை, ஃப்ரீ வில் கொடுத்துருந்தாரு. அவனுக்கு தெரியும் என்ன யோசிக்கணும், என்ன செய்யணும், எல்லாம் யோசிக்கிறேன். அதான் அவனுக்கு மனுஷனுக்கு தெரியும். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்ச மனுஷனுக்கு தானே சொல்ல முடியும் ஆண்டவர். அது யோசிக்கக்கூடிய மனுஷனுக்கு தானே தெரிய முடியும் இல்லையா? ஏன்னா இந்த ஏவாள்கிட்ட வந்து பேசும்பொழுதே என்ன ஏதாவது வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர் ஒன்று கிளியராக தெரியுது. ஓகே, இதை தான் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் வேண்டான்னு சொல்லியிருக்கோம், அதுக்கும் ரீசன் இருக்குது, அவங்களுக்கு தெரியுது. ஸோ யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய செயலோடு, அதாவது திறனோடு மனுஷனை படைக்கிறாரு. ரோபோவை படைக்கல, நீ எந்திரி போ உட்காரு அந்த மாதிரி படைக்கவே இல்லை. அதுதான் தன்னுடைய சாயல்னு படைக்கும் பொழுது சொன்னு அவர் மாதிரி யோசிக்கக்கூடிய அளவுக்கு படைச்சிருக்காரு. அவங்களுக்கு எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இப்போ அதுதான் எல்லாமே. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட வேண்டியது. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட வேண்டியது. ப்ரோக்ராம் பண்ணி எல்லாரும் ரோபோ வருது. இப்போ எல்லாமே நிறையா ரோபோ வர ஆரம்பிச்சிட்டு மேன் பவரை லே ஆஃப் பண்ணுறாங்க. மேன் பவரை லே ஆஃப் பண்ணுறாங்க. ஒன் டே த ரோபோ இஸ் கோயிங் டு ரூல் டெஃபினெட்லி. ஆமாம். வேறு என்ன இது பண்ணும்? படைக்கப்பட்ட எல்லாமே நன்மையானது. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நீ இவைகளெல்லாம் நீ என்ன சார் பண்படுத்து ஆண்டுகோள்னு சொல்லியிருக்காரு. சில எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்னு சொல்லவே இல்லை. ஈக்காலஜி, அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே சரியானபடி உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இந்த மனுஷனுடைய தீமைக்கு பின்பதாகத்தான் இந்த இயற்கையை அழித்து போடக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் நடக்கிறதுனுடைய அடிப்படை என்ன? இந்த 3வது அதிகாரத்துக்கு பின்னாடி தான். அதுக்கு முன்பதாக படைக்கப்பட்டவை எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உக்ரானத்துவம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு. இன்றைக்கி ஏன் பஞ்சம் வந்திருக்குது, இன்றைக்கி ஏன் பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது அடிப்படை காரணமே என்ன? இந்த இயற்கையை உதாசீனம் செய்து அதை என்ன செய்வாங்க, மேனிப்புலேட், அதாவது அதை தவறான முறையில் பயன்படுத்துறதுனால தான் இந்த இயற்கையானது, இந்த பூமியானது சபிக்கப்பட்டு போயிருக்கிறது. சரியானபடி சொல்லணும்னா, இப்போ நான் கனடா போயிருக்கும் பொழுது அங்கே சொன்னாங்க, உலகத்திலேயே 75% குடிநீர் உள்ளது இந்த கனடாவில் தான் அப்படின்றாங்க. உலகத்தில் குடிநீர்லேயே 75% அங்கே தான் இருக்குது, நல்ல குடிக்கக்கூடிய நீர். உலகத்திலேயே 2% தான் குடிநீர்னு சொல்கிறாங்க. ஆமாம், 75% அங்கே இருக்குது, 75% அங்கே இருக்குது. இப்போ பாலைவனங்களில் குடிநீரே கிடையாது. இதை சரியானபடி பயன்படுத்தி இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடச்சிருக்கும்.
அதாவது ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவிலையும் சரி, இப்போ இந்தியாவிலையும் சரி, இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை தூக்கி வெளியே போடுறாங்கல்ல, அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு உலகம் முழுவதுமாக போஷிக்கலாம். யாருமே ஒரு வருஷம் பட்டினியாக இருக்க வேண்டாம். ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை தூக்கி போடுறதில் ஒரு வருஷத்தில் மக்களை காப்பாற்றலாம். நம்ம ஊரில் எலி கடிக்க விட்டுருக்காங்களே, மூட்டை மூட்டையாக சேர்த்து எலி கடிச்சிட்டு போகுது. அதெல்லாம் எடுத்து கொடுத்தா இந்த பட்டினியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் புசித்து வாழ முடியும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்துருது. ஏதாவது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, முழுவதுமாக தங்களுடைய ஆளுகைக்காக அந்த பகுதி முழுவதுமாக வீணாக்கிடுறாங்க. பகுதி முழுவதுமாக அதை மறுபடியும் விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது அந்த பகுதி. இட்ஸ் இர்ரிவோக்கபிள். அதாவது திரும்ப அதை வந்து கொண்டு வர முடியாது, அவ்வளவு ஸ்பாயில் ஆகிடுது. இது எல்லாம் எப்போ வந்தது? 3வது அதிகாரத்துக்கு பின்னாடி வந்தது. 3வது அதிகாரத்துக்கு முன்னாடி அதை சரியானபடி பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்கான உக்கிரானத்துவம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதன் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக இயற்கையை அழித்து போட்டு கொண்டு இருக்கிறான். இயற்கையை ஒருத்தவங்க நல்லா கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, இப்போ வந்து இந்த டவர்லாம் வச்சதுனால சிட்டுக்குருவிகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம கிராமத்துக்கு போனால் தான் பார்க்க முடியுது அந்த இது. அதாவது ஊட்டி இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து இந்த சிட்டுக்குருவிகள்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே நிறைய இடங்கள்ல வந்து இந்த மைக்ரோவேவ் இந்த இதை வைக்கிறாங்க, இந்த அதாவது இந்த ஆண்டனா வைக்கிறாங்க, டவர் வைக்கிறாங்க. 1 2வது வந்து நம்ம கட்டக்கூடிய கட்டடங்களே அப்படியே போச்சு. இப்போ முன்னாடி வந்து நிறைய மரங்கள் இருக்கும் அல்லது கூரை வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சிட்டுக்குருவிகள் உள்ளே வந்து கூடு கட்டும். இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து வச்சா கூட வர மாட்டேங்குது உள்ள. ஆமாம், அது வந்து இயற்கையாக வீட்டில் வந்து கூடு கட்டிடும். அங்கங்கே மரத்துலேயும் எங்கேயும் கூடு கட்டும். இப்போ அந்த மாதிரியான ஒரு முறைமையே கிடையாது, வாழ்க்கை முறைமே கிடையாது. கட்டடத்துக்கு மேலே கட்டடம் கட்டிடுறோம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நமக்கு தெரியல, நம்முடைய காதுக்கு கேட்கலை, ஆனால் அது காதுகளுக்கு கேட்குது, இல்லாமல் போயிடுச்சு. இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா? இவ்வளவு காடுகளை உற்பத்தி பண்ணினது யார்? நம்ம போய் எங்கேயுமே வந்து விதை போடவே இல்லை. இந்த ஈகோ சைக்கிள் இருக்குல்ல, அது என்ன, இந்த குருவிகள் பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு போடக்கூடிய இந்த எச்சம்ங்கிற படுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மரங்கள் வளர்ந்தது. இப்போ அது இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு? மரங்கள் கிடையாது. நீ ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக பேசணுமா? ஒழுங்காக பேசணும். எப்படி பேசணும்? இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ மறுபடியுமாக நீ மனம் திரும்பி வந்தீன்னா, இப்போ உனக்கு தெரியும் ஆண்டவர் படைத்தவைகளை ஆண்டு கொள்ளும்படி கொடுத்தாரே தவிர அதை அழிக்கும்படி உன்னை வைக்கவில்லைங்கிற எங்கே தெரியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுல மனம் திரும்பினா தெரியும். ஏன்னா 3வது அதிகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது. மனிதன் இயற்கையாகவே நல்லவனாக படைக்கப்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருந்தார். அவனை வந்து ஒரே மாதிரியாக கணவனையும் மனைவியுமாக ஆணையும் பெண்ணையுமாக சிருஷ்டித்தார். யாரையும் ஏற்றதாழ்வாக படைக்கவில்லை. 4 ஜாதி 5 ஜாதியாக வர்ணங்கள் அதில் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு வந்து அவனை வந்து தன்னோடு கூட ஐக்கியப்படும்படியாக படைத்தார். நம்ம இதை குறித்து பார்ப்போம். படைக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆண்டவர் படைத்தார், பின்னாடி அவன் விழுந்து போன போது எதெல்லாம் விழுந்து போனான் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டே போட்டு பார்க்கலாம். ஆக சிருஷ்டிப்பில் நாம் பார்க்க வேண்டியது என்ன? கர்த்தர் படைத்தவைகள் எல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு 5 தடவை சொல்லிட்டு 6வது முறையாக மிகவும் நல்லது அப்படின்னு முடிக்கிறார். சிருஷ்டிப்பை நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்லணும், எதெல்லாம் படைச்சார், எதெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிடணும். அருமையானவர்களே, 1 முதல் 11 அதிகாரங்கள் ஆதியாகமத்தில் நம்ம வந்து சும்மா ஒரு அது கதைகள் என்று சொல்லி விட்டு விட முடியாது. ஏன்னா அதுதான் நம்முடைய அடித்தளமே. ஒரு மனிதன் எங்கேருந்து உருவானான், அவனுக்கு என்ன பொறுப்புகள், கர்த்தர் எதற்காக மனிதனை படைத்தார், அவனை எப்படி படைத்தார், இதெல்லாம் நம்ம அங்கேருந்து தான் பார்க்குறோம். ஏன் திருமணமே எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு விவசாயம் செய்வது எப்படி, இந்த இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், இயற்கையோடு கூட ஒன்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் 3வது அதிகாரத்துக்கு நம்ம பின்னாடி வரப்போகிறோம். அதற்கு பின்பதாக உள்ள வாழ்க்கையில் தான் எல்லாமே மாறிப்போகிறது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே, அவருடைய இந்த மாபெரும் வரலாற்றிலே இந்த சிருஷ்டிப்பு என்பது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இந்த புதிய சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்க போகிறோம். புதிய சிருஷ்டிப்பு இதைவிட மேலானதாக இருக்கும். ஏனென்றால் நாம் கர்த்தரோடு கூட நாம் நேரடியாக அவரை பார்க்க போகிறோம். அவரோடு கூட அவருடைய ஆளுகளில் இருக்க போகிறோம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.